பொட்டு வைக்கல. ஹவு டேர் யூ? ஃபங்க்ஷனுக்கு சாரி கட்டாமல் டிஷர்ட் பேண்ட்ல வந்து ஹவு டேர் யூ? அருந்ததி ராய் வந்து எப்போ இருந்து அவங்களுக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படிங்கிறது மைண்டில் இருக்கோ அப்போ இருந்தே அவங்க கூட அவங்க அப்பா கிடையாது. அவங்க அம்மாவும் அருந்ததி ராயோட அம்மாவோட அண்ணனும் அவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி வந்து நீ இந்த இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி 2 குழந்தைங்களோட இவங்களை வெளியில் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறது. ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பொண்ணுக்கும் பையனுக்கும் ஈக்குவலாக வரணும்னு சொல்கிற அதே அம்மா வீட்டில் தன்னோட அண்ணாவை அவ்வளோ கஷ்டப்படுத்தும் போது ஷி சேயிங் நான் சின்ன வயசுலேயே ஃபெமினிசமோட இன்னொரு சைடை பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்தே காசே இல்லாமல் வளர்ந்த ஒரு பொண்ணுக்கு திடீர்னு $1 million காசு வருது just because of one book. பாய் ஃப்ரெண்ட் டாக்ஸிக், கேர்ள் ஃப்ரெண்ட் டாக்ஸிக், பார்ட்னர்னா கூட விட்டுட்டு போயிடலாம். பட் when your parents they are toxic, how do you navigate it? உங்க அம்மா ஐசியூக்குள்ள ஒன்று கத்துவாங்க, ஐ எம் அருந்ததி ராய்ஸ் மதர், என்னை ஒழுங்கா வெளியில விடுங்க இல்லைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டர் இருக்கு. சம்டைம்ஸ் அந்த எல்லா லிஸ்ட்லேயும் வந்து டாப்ல இருக்கிற மாதா மதர் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிகர் கிட்ட நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் வி நோ சம்டைம்ஸ் வி கெட் த லவ், சம்டைம்ஸ் நிஜமாவே அவங்களுக்கு நம்மளை பிடிக்குமா, இவங்களுக்கு வந்து நம்மளுடைய வெல்பீயிங் நிஜமாவே இம்பார்ட்டண்ட்டா, ஏன்னா ஒரு சில நேரம் அப்படி தோணுது, ஒரு சில நேரம் அப்படி தோணலை. சம்வேர் அந்த மதர்ஹுட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி நமக்கு தோணும். அப்போது அதை வந்து கொஷின் பண்ணுறதுக்கான மனசு வலிக்கும். ஏன்னா அம்மாவையே நம்ம குறை சொல்கிறது, அம்மாவையே நம்ம கொஷின் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் நமக்கு வரும். இட்ஸ் வெரி வெரி காம்ப்ளெக்ஸான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். வேர் த பர்சன் யூ லவ் makes you question the love you have for them, இல்லைனா makes you question the love they have for you. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு மெமோயர் அப்படின்னு தான் இந்த புக்கு நான் சொல்வேன். அருந்ததி ராய் வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா ஐ திங்க் ஷீ வுட் ஹவ் மெடிடேட்டட் on her relationship with her mother. அதுக்கு முன்னாடி ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து she has been thinking a lot about her relationship with her mother. ஸோ அவங்க அம்மா வந்து நம்ம இந்த திரைப்படங்களில் பார்க்குற மாதிரியான பயங்கரமான ஒரு டோட்டிங் மதர் அப்படி கிடையாது. எப்படி என் பொண்ணு அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. நிறையா அடிச்சிருக்காங்க, நிறையா அவங்கள இல்ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அவங்கள ரொம்ப ரொம்ப சின்னதாக இல்லை இந்த உலகத்தில் ஏடா பிறந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. அந்த அதர் ஹேண்ட் அந்த அம்மாவை வந்து இல்லாமனாலும் இவங்களால இருக்க முடியல. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியே எழுதியிருக்கிற ஒரு விதம் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா ஒரு சென்டென்ஸில் ஷீ குட் ஹவ் ரிட்டன் ஒரு டாக்ஸிக்கான மதர் அப்படின்னா, ஆனால் தெர் இஸ் நாட் ஈவன் அ சிங்கிள் சென்டென்ஸ் வெர் ஷீ சேஸ் எங்கள் அம்மா வந்து ஒரு நார்சிசிஸ்ட், இல்லைன்னா எங்கள் அம்மா வந்து இப்படி ஒரு ஆள், எங்கள் அம்மா வந்து ஒரு பேடான ஒரு மதர் அப்படின்னு இவங்க எழுதவே இல்லை. பட் யூ ஆர் லெஃப்ட் டு கொஸ்டின் யுவர் செல்ஸ், என்ன ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ளே இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு கொஷனோடையே இருக்கும். திஸ் ஹேப்பன்ஸ் ஈவன் இன் ஆர் ரிலேஷன்ஷிப், ஆர் ஃபேமிலிஸ். அது அம்மாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம், இல்லை நம்ம கூட இருக்க ஒரு சிப்ளிங்காக இருக்கலாம், இல்லை நம்மளோட பார்ட்னராக இருக்கலாம். சம்வேர் தெர் இஸ் அ டவுட், நிஜமாவே இந்த பர்சன் நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, நம்மளோட ஹாப்பினஸ் நிஜமாவே இவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் தானா? ஏன்னா முக்கால்வாசி நேரம் இவங்க தான் நம்மளை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. தே ஹாவ் ஆல் த பவர் டு டெஸ்ட்ராய் அஸ் அண்ட் தே டூ இட் அட் டைம்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு கொஷின் வருது, அந்த பர்சன் மேலே ஒரு கொஷின் வருது. அது எப்படி ஒருத்தங்க நேவிகேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஹவு டிட் அருந்ததி ராய் பிகேம் தி அருந்ததி ராய் தட் வி நோ ஹர் டுடே. இது வந்து நமக்கு அவங்கள தெரிஞ்சுக்கிறத விட ஐ திங்க் ஷீ இஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹர் செல்ஃப் இந்த ஜேர்னியில் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒரு விஷயம் எழுதியிருப்பாங்க, ஐ திங்க் திஸ் டிஸ்கிரைப்ஸ் த க்ரக்ஸ் ஆஃப் த புக். அது பின்னாடியே எழுதியிருப்பாங்க, இன் தீஸ் பேஜஸ் my mother, my gangster shall live. She was my shelter and my storm அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்த புக் செப்டம்பர் மந்த்து தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதம் தான் வந்து அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. செப்டம்பர் இஸ் த சேம் மந்த் வேர் ஹர் மாம் பாஸ்ட் அவே. ஏன் தமிழ்லையும் சொல்லி இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன். அவங்க இறந்ததுக்கப்புறம் வாட் டிட் ஷீ ஃபீல் அப்படிங்கிறது இந்த புக்கில் ரொம்ப அழகாக அவங்க லாஸ்ட் சாப்டரில் எழுதியிருப்பாங்க. பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அவங்களோட சைல்ட்ஹுட் அண்ட் தென் அது முடியறது வந்து அவங்க அம்மாவோட ஃபியூனரல் அண்ட் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களில் தான் அந்த புக்கு வந்து முடியுது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மெமோயர். நமக்கு நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ரிலேட்டபிளாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அம்மா டாக்ஸிக்காக இருந்திருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இட் நீட் நாட் பி ஆர் மதர். சம்படி நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப க்ரூவலாக நம்மக்கிட்ட நடந்திருப்பாங்க, பட் அவங்களுடைய அக்செப்டன்ஸ்,
அவங்களுடைய ஒரு ரெக்கக்னிஷன் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு நம்ம ஏங்கி ஒரு மாதிரி அவங்களே நம்ம சுற்றிக்கிட்டே இருந்திருப்போம், ஒரு மாத் மாதிரி. அண்ட் தட்ஸ் வை ஷீ இஸ் ரிட்டன், ஷீ இஸ் ட்ரான் திஸ் மாத் ஹியர். இந்த கவரில் வந்து அது இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க். இந்த புக்கில் என்ன இருக்குது, எனக்கு என்ன ஹிட் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா? அருந்ததி ராய் வந்து அவங்க பிறந்து அவங்களுக்கு நினைவிருக்கிற வரைக்குமே, லைக் எப்போ இருந்து அவங்களுக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படிங்கிறது மைண்டில் இருக்கோ அப்போ இருந்தே அவங்க கூட அவங்க அப்பா கிடையாது. ஸோ அவங்க அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க. ஃபஸ்ட்டு வந்து அருந்ததி ராயோட அண்ணா, அதுக்கப்புறம் அருந்ததி ராய் பிறந்திருக்காங்க. ஸோ அண்ணா அண்டு தங்கச்சி. ஸோ அண்ணனுக்கு வந்து அப்பா கூட இருந்த மெமரிஸ் இருக்குது, பட் தங்கச்சிக்கு வந்து அந்த மாதிரியான மெமரிஸ் எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க வந்து கம்ப்ளீட்லி அவங்க அம்மாவோட அந்த ஒரு என்ன சொல், அவங்க வேர்ல்ட்லேயே தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. அவங்க அம்மா எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா, ஷீ இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். அந்த காலகட்டத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக, இவ்வளோ ஒப்பீனியனேட்டடாக, அந்த மாதிரியான ஒரு ஊரில் தனக்குன்னு ஒரு இமேஜ், தனக்குன்னு ஒரு 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 அதான் ஒரு பேர் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப்பாக இருந்தால் தான் அப்படி இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறது இவங்களோட ஒப்பீனியனாகவும் இருக்குது. ஐ ஆல்சோ கைண்ட் ஆஃப் அக்ரி வித் தட். ஏன்னா ஆஸ் விமன் நமக்கு சின்ன வயசுலேருந்து வி ஆர் டாட் டு பி ப்ளீஸ்ட். அண்ட் ஹியர் இஸ் ஒன் உமன், அவங்க வந்து ஷீ இஸ் நாட் அட் ஆல் ப்ளீஸிங். பட் அவங்களுடைய வில் பவரில் எப்படி அவங்க ஹஸ்பண்டை விடுற டெசிஷன்லேருந்து அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களோட ஷி கோஸ் டு ஊட்டி, வேறு அவங்களுடைய அப்பாவுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அங்கே இருக்குது. பட் அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து அவங்க அம்மாவும் அருந்ததி ராயோட அம்மாவோட அண்ணனும், ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி வந்து நீ இந்த இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி 2 குழந்தைங்களோட இவங்களை வெளியில் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறது. அண்ட் அதுலேருந்து ஹவு ஷி ஃபைட்ஸ் அகெயின்ஸ்ட் அவங்க அம்மா மட்டும் கிடையாது, அவங்க அண்ணங்கிட்ட மட்டும் அவங்க ஃபைட் பண்ணல. அவங்க எந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் அது வந்து அவங்க கேரளாவில் பண்ண ஒரு விஷயம். ஸோ அந்த ஐமனம்ங்கிற ஊரில் இந்த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அந்த புக்கு வந்து கதை அங்கே தான் நடக்கும், ஐமனமில். ஸோ அந்த ஊரில் வந்து இந்த சிரியன் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் வந்து அப்பாவுடைய சொத்து வந்து பொண்ணுக்கு வராது அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்தை வந்து சேலஞ்ச் பண்ணி அங்கே இருக்கிற விமனுக்கு அந்த ஒரு ரைட்டை வாங்கி கொடுத்த ஒரு பயங்கரமான ஒரு ஃபிகராக தான் அந்த இடத்துல வந்து பேர் வாங்குறாங்க அருந்ததி ராயோட அம்மா மிஸ்ஸஸ் ராய். அப்படி தான் இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய இடத்துல இவங்க அம்மா அப்படின்னு மென்ஷன் பண்ணல, ஷீ மென்ஷன்ஸ் ஹர் அஸ் மிஸ்ஸஸ் ராய். அது ஏன் அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து மோர் தென் த ஃபேமிலி அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, வெளி உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஒரு இடத்துல தனக்குன்னு ஒரு வீடு, தன்னோட அப்பா வீட்டிலேருந்து தன்னை விரட்டுறாங்க அப்படின்னு ஒன்றே அது கொஷின் பண்ண ஆரம்பிக்கிற அவங்க அம்மா அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து கேரளா போகிறாங்க. கேரளா போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆஸ்துமாலாம் வருது. ஸோ அந்த ஆஸ்துமா, அதுக்கு முன்னாடி ஆஸ்துமா இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த ஆஸ்துமாவோடவே தான் அவங்க வாழ்கிறாங்க. அவங்க தன்னோட பொன் குழந்தை பையன் அப்படிங்கிற அந்த எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் 2 பேரையுமே பேடாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி அருந்ததி ராயோட அண்ணனை ரொம்பவே பேடாக ட்ரீட் பண்ணுறாங்க. அதுக்கு அருந்ததி ராய் வந்து ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க. என்னென்னு எழுதியிருப்பாங்கன்னா, ஐ திங்க் எங்கள் அம்மாவுக்கு இந்த உலகத்துலேருந்து இருக்க எல்லா ஆண்கள் மேலே இருக்க கோவத்தையுமே எங்கள் அண்ணன் மேலே தான் காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அண்ணன் இத்தினோன்னு ஒன்று பண்ணால் போதும், எங்கள் அம்மாவுக்கு வந்து அவ்வளோதான், எங்கள் அம்மா வந்து இரப்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷி ஆல்சோ ரைட்ஸ், என்னை போட்டு எங்கள் அம்மா அடின்னு அடிக்கும்போது கூட ஐ ஆல்வேஸ் அண்டர்ஸ்டுட் அந்த ரேஜ் வந்து இட்ஸ் நாட் எகெயின்ஸ்ட் மீ, அந்த ரேஜ் வந்து இட்ஸ் ஆன் சம்மன் எல்ஸ். அதை எங்கள் அம்மா என்கிட்ட காமிச்சாங்க, அது எனக்கு தெரிஞ்சுது, எனக்கு தெரியுங்கிறது எங்கள் அம்மாவுக்கும் தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அன் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இருந்தது. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் no child goes through that, and எல்லா சைல்டுமே we go through that. As mothers we also do that to the children. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆஃபீஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ நம்மளை யாரோ ஒருத்தவங்க ஒன்று காயப்படுத்திருப்பாங்க. லைக் சில்லுன்னு ஒரு காதில் அது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. வேறு சூர்யா வந்து தன்னோட ஆஃபீஸில் வந்து அவங்களை மெக்கானிக்குன்னு சொன்னதில் ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பார். ஸோ ஆஸ் சூன் அஸ் ஹி கம்ஸ் ஹோம் அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்து மெக்கானிக்குன்னு சொல்லும்போது ஹீ இஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் இட் அண்ட் சடன்லி இரப்ஸ். ஆனால் அவரோட கோவம் இங்கே இல்லை, அவரோட கோவம் நான் மெக்கானிக்குன்னு ஏன்டா நீ அப்படி சொன்னேங்கிற கோவம் அங்கே இருக்குது, டிஸ்பிளேஸ்ட் ஆங்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து இங்கே காமிக்கிறது. இங்கே இவங்க சொல்கிறாங்க அவங்க அம்மா முன்னாடி வந்து அவங்க அம்மாட்ட என்ன பண்ணாலுமே, ஐ திங்க் அவங்க அண்ணனும் சரி அருந்ததி ராயும் சரி, அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு எக்ஷெல்ல தான் தே ஹேட் டு வாக். ஏன்னா அவங்க அம்மா அப்படி தான் ஒரு வேல்கனு மாதிரி, எப்போ எரப்ட் ஆகுங்கன்னு தெரியாது, எப்போ அவங்க அம்மா நல்லா பேசுவாங்க, எப்போ நல்ல மூடில் இருப்பாங்க, எப்போ அவங்கள திட்டுவாங்க, எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் அருந்ததி ராய் நமக்கு இப்போ நல்லா தெரியுறது ஆஸ் அ ரைட்டராக. ஆனால் பேக் தென் அவங்க ஏதாவது ஒன்று எழுதினாங்க, எஸ்ஸே அதெல்லாம் எழுதினாங்கன்னா அவங்க அம்மா வந்து அடிச்சுட்டு ஹாரிபிள், இது வந்து யூஸ்லெஸ் இப்படிலாம் வந்து எழுதுவாங்களாம். தட்ஸ் நாட் ஹவ் யூ ட்ரீட் அ சைல்டு. ப்ராபப்லி ஷி வாஸ் ரைட். அப்போ பேக் தென் அவங்க ஒழுங்காக எழுதாமல் இருந்திருக்கலாம், அது யூஸ்லெஸ்ஸாக இருந்திருக்கலாம். ஆனால் யூ ஜஸ்ட்
ஒரு ஒரு குழந்தை வரைஞ்ச விஷயமோ இல்லை ஒரு எழுதின விஷயத்தையோ நம்ம அடித்து சி அப்படின்னு ஒன்று எழுத முடியாது இல்லையா? அப்படி வந்து ரொம்ப அவுட்ரைட்டாக தன்னுடைய கோபத்தை காமிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு விஷயம் அருந்ததி ராய் வந்து அதுக்கு எப்படி பழக்கப்பட்டிருக்காங்கன்னா, அவங்களே இந்த கடைசி பேஜில் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மாவை சுற்றி நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் என் லைஃப்பில். இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சில வீட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன். நடு இடத்துல இல்லைன்னா ஒரு ரூமோட கார்னர் இல்லாமல் நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பில்லர் இருக்கும். அந்த பில்லரை சுற்றி நடக்க பழகிருப்போம் நம்ம. நார்மலி அப்படி இருக்காது. பட் நடுவில் ஒரு பில்லர் இருக்குன்னா வி வில் ஃபைண்ட் அ வே இல்லையா? அந்த வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாமே எப்படி பிளேஸ் ஆகிருக்குன்னா அந்த பில்லரை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பிளேஸ் ஆகிருக்கும். அந்த பில்லரில் போய் நம்ம முட்டிக்காத மாதிரி வி வில் ட்ரை டு வாக் அரவுண்ட். ஆனால் அந்த மாதிரி லைஃப்பில் ஒரு பர்சன் இருந்தால் வி ஆல் டூ தட். நம்ம லைஃப்பில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க டு அக்கமடேட் தெம் இன் ஆர் லைஃப். நம்ம லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அது நிறைய நேரத்தில் நம்மளோட வில்லுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும். வி டோன்ட் வாண்ட் டு லிவ் தட் வே. ஆனால் இந்த பர்சனை நம்ம லைஃப்பில் அக்கமடேட் பண்ணணும்னா நம்ம லைஃப்பில் அந்த ஒரு டென்ட் இருக்க தான் செய்யும். நம்ம லைஃப்பில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணி தான் தீருவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. ஐ திங்க் டு ரைட் அபவுட் இட். ஏன்னா இப்போது என்னோட அம்மாவாக இருக்கலாம், என்னோட அப்பாவாக இருக்கலாம். ப்ராபப்ளி அவங்க எனக்கு சின்ன வயசில் ஏதாவது ஒரு கோவத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருந்துருக்கலாம், நான் பயங்கரமாக ஹர்ட் ஆகியிருந்துருக்கலாம். ஆனால் அதை டு ரைட் அபவுட் இட் அண்ட் லெட் த வேர்ல்ட் ரீட் அபவுட் இட், அது வந்து அதுக்குன்னு ஒரு தனி தைரியம் வேணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யூ ஆர் புட்டிங் யுவர் செல்ஃப் அவுட் தேர் அண்ட் யூ ஆர் புட்டிங் சம்படி யூ லவ். ஈவன் தோ அவங்க நமக்கு என்ன 1000 வருஷம் பண்ணியிருந்தாலுமே டு புட் இட் அவுட் தேர், அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அண்ட் அது ஐ திங்க் ஷீ இஸ் பியூட்டிஃபுல்லி பென்ட் த்ரூ அவுட் த புக். நம்ம படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூனோ இப்படி ஒரு குழந்தைய வந்து ஒருத்தங்க இப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையோடைய லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு சைடு ஆஃப் த பாசிட்டிவ் விஷயம் என்னென்னா ஷீ இஸ் பிகம் அன் ஆத்தர். அவங்க அது ஒன்று எழுதியிருப்பாங்க, எங்கள் அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு நான் யோசிச்சு நான் அவ்வளோ தியரிஸ் என் மண்டைக்குள்ளே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் தட் கேவ் பர்த் டு அன் ஆத்தருங்கிற மாதிரி அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் இஸ் ஐ எம் கிளாட் தட் ஷி பிகேம் அன் ஆத்தர், பட் இட் டசன்ட் ஃபீல் குட் வென் சம்படி தே ஹேட் டு கோ த்ரூ ஸோ மெனி திங்ஸ் டு கிரியேட் ஆர்ட்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும். பட் இனி வேறு எங்கேயுமே நம்ம இந்த புக்கை முடிக்கும்போது நம்ம அவங்க அம்மாவை வெறுத்திருக்க மாட்டோம். இவங்களை நம்ம சூப்பர்னு சொல்கிறதா இல்லை வந்து இவங்களை நம்ம வெறுக்கிறதா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும். ஐ திங்க் இட் இஸ் த சேம் கொஷின், த சேம் ஃபீலிங் தட் அருந்ததி ராய் ஹஸ் லிவ்ட் த்ரூ அவுட். அண்ட் அதை அந்த ஃபீலிங்கை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது, டு ரீடருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அதுதான் ஆஸ் எ ரைட்டராக ஷீ இஸ் ஒன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸுங்கிற ஒரு புக்கை வந்து ரிலீஸ் ஆகுது, அது வந்து புக்கு ப்ரைஸ் வந்து வாங்குது. அண்ட் அந்த வேர்ல்டு வந்து அவங்களை செலிப்ரேட் பண்ணுது. சின்ன வயசுலேருந்தே வந்து காசே இல்லாமல் வளர்ந்த ஒரு பொண்ணுக்கு, ஏன்னா வீட்டிலேருந்து ஏர்லியராகவே ஐயோ இந்த அம்மா கூட டீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு படிக்க போன பொண்ணு, நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்து அம்மா கூட பல வருஷம் பேசாமல் இருந்த ஒரு பொண்ணு, நிறைய இடத்துல ஒரு ப்ராப்பரான ஹவுஸ்னே இல்லாமல் வாழ்ந்த ஒரு பொண்ணுக்கு திடீர்னு $1 million காசு வருது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் புக். அதுலேருந்து ஷீஸ் கெட்டிங் எனஃப் மனி, எனஃப் ஃபேம், நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரிய வருது. பட் இவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, யூனோ வென் யூர் யூஸ் டு சம்திங், அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று நடக்கும்போது அதோடு சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து ஷீ இஸ் நாட் பின் இன் அ ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் வேர் ஷீ வாஸ் செரிஷ்ட், ஷீ வாஸ் லவ்ட். ஸோ அந்த மாதிரி இருந்ததில்லை. ஸோ த்ரூ அவுட் நீங்கள் இந்த புக்கு படிக்கும்போது எப்படி இருக்குன்னா, அவங்க மெமோயரில் நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், ஆனால் அதுலேருந்து அவங்க ஓடி இருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன எழுதியிருப்பாங்க, எனக்கு அது ரொம்ப புதுசாக இருக்குது, ஐ எம் நாட் யூஸ் டு தட். நான் இந்த ரன்லே வாழ்ந்த ஒரு ஒரு பர்சன். ஸோ என்னால் வந்து ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப அன்சேஃபாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஷி வுட் ஹவ் ரிட்டன். ஐ திங்க் இதுவுமே நம்ம லைஃப்பில் நிறையா பேரோட ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பார்த்துருப்போம். சம்வேர் சம்திங் இஸ் டூ குட்னா வி ஃபீல் ஆஸ் இஃப் அது நமக்கானது இல்லையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வி டோன்ட் டிசர்வ் திஸ் இல்லையா. நம்ம யார், நம்ம 108 அடி வாங்குறவங்க, நம்மளை போய் 4 பேர் பாராட்டுறாங்கன்னா அது எப்படி அப்படின்னு நமக்கு வந்து சம்வேர் ஒரு டவுட் வந்துடும் இல்லை. வி டோன்ட் வாண்ட் டு பி தேர். அண்ட் ஐ திங்க் இது ஃபார்ச்சுனேட்டாக அன்ஃபார்ச்சுனேட்டான்னு தெரியல, வேர் எவர் எஸ்பெஷலி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் ரிலீஸ் ஆகி அவங்களுக்கு பயங்கரமான ஒரு இது இருக்கும்போது தான் அவங்க கொடுத்த ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்னால, அவங்களுடைய ஸ்டாண்டுனால தி என்டையர் இந்தியா ஆர் மெஜாரிட்டி ஆஃப் தி இந்தியா தி ஸ்டார்ட் டு கிரிட்டிசைஸ் ஹர். ஸோ அந்த லைம் லைட்லேருந்து ஷி வாஸ் புஷ்ட் அவே. ஸோ ஐ திங்க் எப்பப்பெல்லாம் ஷி வாஸ் புட் இன் அ பெடஸ்டல், அதுக்கு வந்து
she herself has done something to be pulled down from the pedestal. So அது வந்து I think it's happened in her life time and again. அண்ட் எனக்கு இவங்க அம்மா பார்த்து என்ன வியந்து பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்களோ ஐ திங்க் அதே தான் எனக்கும் இவங்களை பார்த்து பிடிச்சி நான் வியந்த விஷயம். ஏன்னா ஒரு பொண்ணா யூஆர் அ பேட் கேர்ள், யூஆர் அ வெரி பேட் உமன் அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இந்த உலகத்தில். ரொம்ப ரொம்ப கஷ்டமே இல்லை. நான் பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் பிரா போட்டு சாரீ கட்டியிருக்கேன், இதை விட ஒரு பேட் கேர்ள் யாராவது இருக்க முடியுமா? அப்படிங்கிற அளவுக்கு பொட்டு வைக்கல. ஹவு டேர் யூ, ஃபங்க்ஷனுக்கு சாரீ கட்டாமல் டிஷர்ட் பேண்ட்டில் வந்து ஹவு டேர் யூ அப்படிங்கிற மாதிரி. இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு பி அ பேட் உமன். சின்ன வயசுலேருந்து உன் பேருக்கு எடுத்துக்காத, உன் பேருக்கு எடுத்துக்காத, உன் பேருக்கு எடுத்துக்காதன்னா பொட்டு வைக்காமலே டொபக்குன்னு பேருக்கு எடுத்துருந்துருக்கேன். கிளாஸ் ரூமில் காலை அகட்டி வச்சு உட்காந்ததுக்காக என் பேர் கெட்டு போயிருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்துக்கெலாம் பேர் கெட்டு போகும்போது அது கீப் அப் பண்ணுறதுங்கிறது டூ மச் ஆஃப் ப்ரெஷர். ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும் அப்படின்னா, ஆஸ் லாங் அஸ் ஐ எம் ட்ரூத்ஃபுல் டு மீ, அது போதும்ப்பா நமக்கு அப்படிங்கிற மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொரு பக்கம் வந்து யூ வண்டர் அட் உமன் who have earned bad names, who've been criticized, and you look at them and you are like, wow. அப்படிங்கிற மாதிரி ஐ திங்க் பேட் கேர்ள் படம் ரிலீஸ் ஆன டயத்தில் இதை பற்றி இப்படி பேசுறதுங்கிறது ஏதோ ஒரு டைமிங் மாதிரி இருக்குது. பட் நான் இன்னும் இந்த படம் பார்க்கல. ஐம் வெயிட்டிங் டு வாட்ச். லைக் வெயிட் பண்ணல, நாளைக்கு போய் படம் பார்க்க போகிறேன். ஆனால் எனக்கு அதுதான் தோணுச்சு, ஒரு பேட் கேர்ளாக இருக்கிறதுங்கிறது, பேட் உமனாக இருக்கிறதுங்கிறது, நான் பேட் கேர்ளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐ கேன் பி குட், பட் ஐ கேன் பி கால்டு பேட் கேர்ள் வெரி ஈஸிலி. பிகாஸ் அந்த ஒரு குட் உமன் அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அது ஒரு ஒவ்வொரு பெரிய லிஸ்ட்டு. அண்ட் தென் அதில் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ரொம்ப குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணாவே வி கேன் ஜஸ்ட் சிப் அவுட் ஆஃப் இட் அண்ட் தென் வி கேன் பிகம் திஸ் பேட் உமன் கேங், பேட் கேர்ள்ஸ் கேங். அந்த மாதிரி கேங்கில் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மதர் அப்படிங்கும்போது ஒரு அம்மானா இப்படி தான் இருக்கணும், அம்மா குழந்தைங்களை இப்படி தான் பார்த்துக்கணும், அம்மானா இது பண்ணும் அது பண்ணணும்னு இருந்த காலகட்டத்தில் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னுமே ஜாஸ்தி, இப்போவே ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ இன்னும் ஜாஸ்தி. அந்த பீரியடில் மை மாம் யூனோ ஷீ டிட்ன்ட் ஃபில்டர் ஹர். அவங்கள வந்து கம்ப்ளீட்லி ஷீ வாஸ் ஹர் செல்ஃப் அப்படிங்கிறது. தோ ஆஸ் அ சைல்டு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நான் வளர வளர எனக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. எப்படி நீ இதை பண்ண? என்னால் ஒரு பேட் மதராக இருக்க முடியாது, என்னால் ஒரு பேட் உமனாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஹவு டிட் யூ டூ இட்? அந்த காலத்தில் நீ எப்படி பண்ண? லெட்ஸே ஒரு 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 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு ரீமேரேஜ் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும். அதை நம்ம எப்படி பார்த்துருந்துருப்போம். அப்போதைக்கு அவங்க பேட் உமனாக இருந்திருக்கலாம், அப்போதைக்கு அவங்க பேட் கேர்ளாக இருந்திருக்கலாம். ஆனால் டு டூ தட், அது என்ன ஒரு தைரியம் வேணும், அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு வில் பவர் வேணும் டு பி ஓகே வித் பீப்புள் காலிங் யூ வாட் எவர் தே வாண்ட் டு கால் யூ. ஸோ அதை வந்து அவங்க அம்மா பண்ணது தான் இவங்க பார்த்து வியந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அது பையனோ பொண்ணோ அவங்க டாக்ஸிக்காக இருக்கிறது ரசிக்கிறது அப்படிங்கிறது எகெயின் தட் இஸ் ஆல்சோ அ வெரி பேட் எக்ஸாம்பிள் தான். அப்பா அவங்க எழுதியிருப்பாங்க, அவங்க அம்மா சுற்றி எப்போவுமே ஒரு 4-5 பேர் இருப்பாங்களாம். சொல்லுங்கன்னு கேட்டுட்டு 4-5 பேர் எப்போவுமே இருப்பாங்களாம். அவங்க அம்மா ஒரு சில இடத்துல பயங்கரமாக ஃபார்வர்ட் திங்கிங்கோட நிறைய விஷயம் பண்ணுறாங்க. பட் ஒரு சில இடத்துல அவங்க அதை கடைப்பிடிக்கிறது இல்லை. ஒரு சில இடத்துல அவங்க ஜஸ்ட் பீயிங் ஹியூமன். ஸோ ஒரு சில இடத்துல அவங்களால ஒரு சில விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரியல. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பொண்ணுக்கும் பையனுக்கும் ஈக்குவலாக வரணும்னு சொல்கிற அதே அம்மா வீட்டில் தன்னோட அண்ணாவை அவ்வளோ கஷ்டப்படுத்தும் போது ஷி சேயிங், நான் சின்ன வயசுலேயே ஃபெமினிசமோட இன்னொரு சைடை பார்க்குறேன், ஒரு டாக்ஸிக் ஃபெமினிசம் எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபெமினிசம் இஸ் பீங் ஷேப்ட் தேர். ஸோ நான் அதை நான் பார்க்குறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது எங்கள் அண்ணான்னு நான் பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல வந்து இங்கே ஒரு ஃபெமினிசம் வேவ் போயிட்டுருக்கு. பட் ஐ எம் கெட்டிங் அன் அதர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ எம் ஏபிள் டு சீ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஸோ ஷீ இஸ் பார்ன் அண்ட் தென் அவங்க வளர 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 அவங்க அம்மாவுடைய ரேஜ், அவங்க அம்மாவுடைய அந்த ஒரு மூட் ஸ்விங், அது எல்லாமே சுற்றி இருக்கவங்களை எவ்வளோ பாதிக்குது அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. லேட்டர் ஆன் அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட ஒர்க் பண்ண ஒருத்தங்க அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலியில் யாரையும் இல்ட்ரீட் பண்ணுறதை பார்க்குறாங்க. ஷீ சேயிங், எனக்கு அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியும் அப்படின்ட்டு. பட் இட் இஸ் அ கண்டினியூம் ஆஃப் சம்திங் வெரி பேட். ஸோ எனக்கு எப்படி தோணுன்னா, லெட்ஸே ஒருத்தங்க ரொம்ப நல்லது பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்க இந்த நாட்டையே காப்பாற்றுறாங்க, சூப்பரான ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு பாராட்டுறோமோ, அதே மாதிரி when they are doing something really bad, அதை நம்ம கால் அவுட் பண்ணியே தான் ஆகணும். அதையும் நம்ம வந்து
பெருமைப்படுத்திடும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிலாம் பார்க்குற மாதிரியான ஒரு பேட் ஃபேன் ஃபாலோயிங் ஆகிடும். எங்கள் தலைவர் தான், அது விஜய் ஆகட்டும், ரஜினியாக இருக்கட்டும், நயன்தாராவாக இருக்கட்டும், யாரானாலும் இருக்கட்டும், அவங்க சூப்பராக ஒரு விஷயம் பண்ணும்போது அதை பாராட்டுறதும், அவங்க அது ஒன்று தப்பு பண்ணும்போது அது கொஷின் பண்ணுறதுமா இருந்தால் தான் ஆஸ் அ சொசைட்டியாக வி வில் டெவலப். அது இல்லாமல் வென் வி டிஃபெண்ட் whenever they are doing something wrong also, எங்கள் தலைவர் நீ எப்படி சொல்லலாம், உங்கள் தலைவரை மற்றதெல்லாம் சொல்ல, உங்கள் தலைவர் இது பண்ண தப்பு தானே அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கும்போது, ஆமாம் எங்கள் தலைவர் இது தப்பு பண்ணிட்டாரு, பட் ஜென்ரலி அவர் அப்படி இல்லைன்னு ஒரு கான்வர்சேஷன் வருதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் இல்லையா? வி பிளைண்ட்லி டிஃபெண்ட் சம்ஒன் வி லவ். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கிறது தான் ரொம்ப தப்பாக போயிடுது. ஸோ அருந்ததி ராய் வந்து அது ஒரு சில இடத்துல பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல அது தப்பாக போகுதுங்கிறது தெரியுது. ஸோ அது தெரியிற இடத்துல அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, இதை பற்றி நான் ரொம்ப எழுத விரும்பலை, இட் இஸ் ஜஸ்ட் பீங் பார்ட் ஆஃப் ஹியூமன் அப்படின்னு அவங்க அது எழுதியிருக்காங்க. ஐ எம் திங்கிங் அபவுட் மை மாம். ஐ கேன் லிஸ்ட் அவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ் வை எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்கள் அம்மா சுற்றி வளர்றது அப்படிங்கிறது. ஆனால் இப்போ நான் அதை பற்றி பேச விரும்பல. ஐ எம் டாக்கிங் அபவுட் சம்திங் ஹியூமன் தட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் மீ. ஏன்னா எங்கள் அம்மா இறந்தபோது எங்கள் அம்மாவோட அந்த விராத்தை ஃபேஸ் பண்ண 2 பேரில் இவங்க ஒருத்தங்க, இவங்களுடைய அண்ணா ஒருத்தங்க. எங்கள் அண்ணா அழவே இல்லை, எங்கள் அண்ணா சிரிச்சிட்டு நார்மலாக இருந்தான். ஆனால் நான் அழுன்னு அழுதேன். எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா என்னோடய உலகமே அவங்களை சுற்றி தான் இருந்தது. குட் ஆர் பேட், அவங்களோட இம்பேக்ட் இன் மை லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் ஆஸ் அ மதராக அவங்க எனக்கு பண்ணதுனால நான் பர்சனலாக கோ த்ரூ பண்ணது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள வந்து எப்படி ஒரு நல்ல மதராக இல்லாமல் நீ இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் அவங்கள பார்த்து நான் வியக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்ப்பாங்க. ஸோ ஐ திங்க் இந்த புக்கு வந்து ஐ வுட் வாண்ட் எனிபடி டு ரீட் இந்த புக்கை. ஏன்னா இந்த புக்கு படிக்கும்போது நமக்கும் கொஷின் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன் நம்ம அம்மா அப்பாவை ஒரு சில நேரத்தில் நமக்கு லவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ஒரு சில விஷயம் தப்பாக பண்ணும்போது நமக்கு கோவம் வருது, வெறுப்பு வருது. பட் அதை தாண்டி வாட் கனெக்ட்ஸ் அஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். இல்லை நம்மளுடைய பார்ட்னர்கிட்ட கூட நமக்கு அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் இருக்கலாம், where you like something about them so much and you hate something about them so much, and constantly there is a flux. நமக்கு அவங்களை பிடிக்கும் பிடிக்கல, அந்த லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் மாதிரி அது ஒன்று இருந்துகிட்டே இருக்கிறதுங்கிறது நிறைய ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப காமனாக இருக்கிறது தான். ஸோ அதை பற்றி தான் இது இருக்குது. ஏன்னா டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட், டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட், டாக்ஸிக் பார்ட்னர்னா கூட விட்டுட்டு போயிடலாம். பட் when your parents they are toxic, how do you navigate it? And how a writer like Arundhati Roy was born out of it அப்படிங்கிறது தான் இந்த மெமோர். இதையும் தாண்டி நம்ம நாட்டில் நடந்த பாலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய எஜுகேஷன், இந்த மாதிரியான ஒரு லைஃப்பில் அவங்கள இன்ஸ்பயர் பண்ண பீப்புள், அவங்களுடைய பார்ட்னர்ஸ், அவங்களுடைய என்ட்ரி இன்டு சினிமா, அவங்களுடைய ஒரு நாள் ஜெயில் வாழ்க்கை, அவங்களுடைய ஸ்டாண்ட் ஆன் நர்மதா வேலி இஷ்யூ, அவங்களுடைய ஸ்டாண்ட் ஆன் வேரியஸ் திங்ஸ், இதை பற்றி நிறைய அவங்க எழுதியிருக்காங்க. காஷ்மீர் இஷ்யூ which is still an issue that is going on. ஸோ இதை பற்றி எல்லாமே அவங்க எழுதியிருக்காங்க. இட் இஸ் நாட் அபவுட் பீங் ரைட் ஆர் ராங், இட் இஸ் அபவுட் நம்ம வந்து நமக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக ஒன்று தோணுது, அதை வெளியில் சொல்கிறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கா. அரசியல் பழகு அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு சமஸ் எழுதியிருப்பார். அதில் வந்து அவர் அதான் சொல்வார், அந்த ஒரு தைரியம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கம்மியாயிட்டே வருது. when you feel something is wrong, when you feel எனக்கு இதில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாண்டை வெளியில் சொல்கிறதுக்கான ஒரு தைரியம் வேணும். அண்ட் ஐ பர்சனலி அப்ளாஸ் நான் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா ஐ ட்ரூலி அட்மயர் when she stands up for something. அது sometimes I agree with, sometimes I don't agree with her, but then I feel she's not sugarcoating. She's right there, out there, talking what she wants, what she thinks, and then putting it out there. And sometimes I don't like it. ஏன்னா sometimes எனக்கு எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஒரு வேளை நம்ம நாட்டு ஒரு பேட் லைட்டில் காமிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கொஷின் வரும். ஆனால் எனக்கு எகெயின் இன்னொரு கொஷின் எனக்கு வரும், இப்போ நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு இஷ்யூ இருக்குது, அந்த இஷ்யூ நம்ம வெளில சொல்லக்கூடாது, குடும்பத்துக்கு அது அசிங்கம், குடும்பத்துக்கு அசிங்கம்னு சொல்லி நம்ம காலங்காலமாக வளர்த்துருக்காங்க. ஆனால் நம்ம குடும்பத்தில் ஒன்று அசிங்கமாக நடக்கும்போது அதை பற்றி ஏன் நம்ம சொல்லக்கூடாது, அதுக்கான சேஞ்சஸ் நடக்கணும்னா அதை பற்றி பேசி தானே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டுமே எனக்கு வந்திருக்கு. ஸோ அகெயின் திஸ் இஸ் த காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் தி ஆத்தர். ஸோ நான் புக்கில் அங்கங்கே எழுதி வச்சிருப்பேன், ஐ டோன்ட் அக்ரி, ஐ அக்ரி வித் திஸ் அப்படிங்கிற மாதிரியான கான்வர்சேஷன் நிறைய இருந்தது. So this book, Mother Mary Comes to Me by Arundhati Roy, இந்த மெமோர் வந்து இட் இஸ் a beautiful read. உங்களுக்கு God of Small Things பிடிச்சிருந்தது அப்படின்னா அதே மாதிரி ஈக்குவலி நிறைய இடத்துல வந்து மெட்டஃபர்ஸ் ரொம்ப அழகாக வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. ஒரு இடத்துல பேம்பு இருக்கு இல்லையா, மூங்கில் வந்து காற்றுல ஒரு சத்தம் போடும்.
இந்த புக்கில் வந்து அவங்க எழுதியிருக்கிறது அவங்க அம்மா பற்றியா, அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் இறக்கிறதுல தான் அந்த புக்கு ஸ்டார்ட்டே ஆகுது. அவங்க அந்த மூங்கிலை பற்றி என்ன எழுதியிருப்பாங்கன்னா, அந்த மூங்கில் காற்றுல அசைகிறது வந்து இப்போது ஒரு இலவு வீட்டில் கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி கேட்குது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இட்ஸ் a wonderful metaphor. ஏன்னா மூங்கில்லேருந்து ஒரு சத்தம் அப்படி வரும். நம்ம அது எப்படிப்பட்ட ஒரு நாய்ஸாக அதை எடுத்துக்கிறோம், அந்த சவுண்ட் நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது இட்ஸ் பர்சனல். அந்த இடத்துல கரெக்டாக அந்த மெட்டஃபர் யூஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப வாவ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. அண்ட் ஐ எம் ஃபேன் ஆஃப் ஹர் மெட்டஃபர்ஸ். காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸில் நிறைய இடத்துல எனக்கு அவங்களோட மெட்டஃபர்ஸ் தான் எப்படி இந்த இடத்துல இப்படி யோசிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு அது. அண்ட் ஒரு பர்டிகுலர் இடம் வந்து எனக்கு ரொம்ப இமோஷ்னலி க்ளோஸ் டு மை ஹார்ட். என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு பெரிய ஆத்தர் ஆனதுக்கப்புறம் வென் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் அருந்ததி ராய், காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிலாம் பேசும்போது அவங்க அம்மா வந்து அதுக்கும் இரிட்டேட்டாக இருக்காங்க. சும்மா எல்லாரும் அருந்ததி ராய் உனக்கு தான் பெருசாக அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்லாம் அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஒரு ஃபைனல் டேஸில் அவங்க வந்து ஐசியூவில் உள்ளே இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இந்த நைட்டு பகல் பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லைன்னா இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டே வருவாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா ஐசியூக்குள்ளே ஒன்று கத்துவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐ எம் அருந்ததி ராய்ஸ் மதர், என்னை ஒழுங்காக வெளியில் விடுங்க இல்லைன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு அவங்க உள்ளே சொல்லுவாங்க. எனக்கு அந்த டைம் வந்து ரொம்ப இமோஷனலாக இருந்தது. ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி. லைஃப் லாங் வந்து ஒருத்தவங்களுடைய அக்செப்டன்ஸ்க்காக, ஒருத்தவங்களுடைய வேலிடேஷனுக்காக, யூனோ ஆஸ் அ கிட் அவங்க எவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. ஒரு பாயிண்டில் வேலிடேஷனே வேணாம் அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இமேஜின் ஷீ ஸ்டாண்டிங் அவுட் சைட் திஸ் ஐசியூ அண்ட் தென் அவங்க அம்மா அது கத்தும்போது அந்த வேலிடேஷன் ஏதோ ஒரு இடத்துலேருந்து கிடைச்ச மாதிரி இருக்குல்ல. அண்ட் ஐ லைக் த பார்ட் வேர் யூனோ இந்த மாதிரியான பீப்புள் தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி ஈவில். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, அவங்க ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி நம்மளை ஒரு கொஷனபிள் இடத்துல போட்டு வச்சுருவாங்க. இப்போ நமக்கு அருந்ததி ராயை ஒரு பெரிய ரைட்டராக தெரியும். ஒரு புக்கு ப்ரைஸ் வின் பண்ண ரைட்டர் அவங்க. அவங்க ஃபஸ்ட்டு எழுதின நோட் இருக்கும் இல்லையா, அந்த நோட்டை அவங்க அம்மா பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. வாட் டு யூ கால் இட்? இது எந்த இடத்துல போடுறது? ஒரு மாதிரி ஐ திங்க் அவங்க அம்மாவே ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளே அவங்க அம்மா என்ன யோசிச்சிருப்பாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்க அம்மா வந்து நம்ம மைண்டில் உட்கார அளவுக்கு இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஒர்க். அண்ட் நான் கடைசியாக அந்த புக்கில் இருக்கிற ஒரு சில லைன்ஸ் நான் உங்களுக்காக வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இங்கிலீஷ் எப்படி இருக்குது, வெதர் யூ கேன் ரீட் இட், அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஐ வாண்டட் டு ஹக் ஹர் அண்ட் reassure her that everything would be okay. But you can't hug a porcupine, not even over the phone. லைக் அவங்க அம்மா ஏதோ ஒன்று பண்ணும்போது ஷி ஃபீல்ஸ் லைக் ஹக்கிங் ஹர் மாம். ஆனால் பார்க்கிபைன் தெரியும்ல, குத்தும் எல்லா பக்கமும். ஸோ அவங்க அம்மா அந்த மாதிரின்னு ஒரு ஆள், என்னால் திரும்ப ஹக் கூட பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. தட் ஃபர்ஸ்ட் நைட் இன் அ மிஸ்ஸஸ் ராய்லெஸ் வேர்ல்ட், அதாவது அவங்க அம்மா இறந்த அந்த நைட், I spun unanchored in space with no coordinates. I had constructed myself around her. I had grown into the peculiar shape that I am to accommodate her. I had never wanted to defeat her, never wanted to win. I had always wanted her to go out like a queen. And now that she had, I didn't make sense to myself anymore. It almost means like when நம்ம ஒருத்தங்களை சுற்றியே நம்ம உலகம் இருந்துகிட்டே இருக்கேன், suddenly when they are not alive, நம்ம வேர்ல்டு எது சுற்றிட்டு இருந்ததோ அதுவே இல்லை. லைக் த சன் இஸ் கான். இப்போ என்னோடய கோஆர்டினேட்ஸ்லாம் என்ன, ஆஸ் அன் எர்த் நான் என்ன பண்ணணும், நான் எங்கே சுற்றணும், எதுக்கு சுற்றணும், தெர் இஸ் அ லாட் ஆஃப் கொஷன். ஸோ அதுதான் வந்து அவங்க அதில் எழுதியிருப்பாங்க. மிஸ்ஸஸ் ராய் டாட் டு மீ ஹவு டு திங்க், தென் ரேஜ்ட் அகெயின்ஸ்ட் மை தாட்ஸ். ஷீ டாட் மீ டு பி ஃப்ரீ அண்ட் ரேஜ்ட் அகெயின்ஸ்ட் மை ஃப்ரீடம். ஷீ டாட் மீ டு ரைட் அண்ட் ரிசன்டட் தி ஆத்தர் ஐ பிகேம். ஸோ இட்ஸ் மோர் லைக் எவ்ரி பேரண்டோட இஷ்யூ. சொந்தமாக யோசிக்க தெரியாது உனக்கு, யோசி 2+2 என்ன வரும் யோசி அப்படின்னு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகும்னா, என்ன உனக்கு பெரிய ஆள் நினைப்பா, இந்த அறிவாளித்தனத்தெல்லாம் ஏன்ட்ட காமிக்காது அப்படிம்பாங்க. அப்போ எங்கே போய் காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும்ல. ஏன்னா எங்கள் வீட்டில் எப்படி தான் இருக்கும், இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத அப்படிம்பாங்க. பட்டிமன்றத்தில் பேசும்போது உங்களுக்கு குழுன்னு இருக்குது, அதே நியாயத்தை வீட்டில் கேட்டால் அவங்க இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஐ லைக் தட் பார்ட், இட் வாஸ் வெரி ரிலேட்டபிள். மதர் மேரி கம்ஸ் டு மீ பை அருந்ததி ராய். இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னா அந்த புக்குக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது.